இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருக்காரு. அதாவது ஒரு பெரிய தாக்குதல்ல ஹீரோட மனைவி இறந்துடுறாங்க. இப்போ அதே சம்பவத்துல ஹீரோவும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ் எல்லாரையும் நம்ப வச்சிடறாரு. ஆனா இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ஹீரோவுக்கு ஆபத்துன்னு அவரோட பாஸ் நம்ம ஹீரோ அந்தமானுக்கு அனுப்புறாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு எந்த ஒரு எமோஷனும் இருக்கக்கூடாது, அங்க இருக்கிற யார் கூட அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல்லி தான் அனுப்புவாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு மழைனாவே பிடிக்காது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் இறக்கும்போது மழை பெஞ்சிருக்கும். இப்போ இங்க இருக்கும்போது ஒரு நாள் மழை பெய்யுது. அப்போ ஒரு நாய்க்குட்டி மலையில மாட்டிக்கும். அந்த நாய்க்குட்டியை ஹீரோ காப்பாத்தி அவர் கூட வச்சுக்கிறாரு. இப்போ அதே ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் பண்ற வேலையில டாலின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட வில்லன். இந்த கேரக்டர்ல கன்னட ஹீரோ டாலி தனஞ்சியா நடிச்சிருக்காரு. அவர் தன்னோட பணத்தை கொடுக்காத ஹீரோயின் அப்பாவை மிரட்டுவாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா இன்னொருத்தருக்கு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனா அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு ஓடி இருப்பான். அதனால அந்த பணத்துக்கு நீங்க தான் பொறுப்புன்னு அவர் ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சிப்பாரு. அதாவது நீங்க கவர்மெண்ட் வேலையில தானே இருக்கீங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களால இந்த பணத்தை திருப்பி தர முடியாது. ஆனா நீங்க வேலையில இருக்கும்போதே இறந்துட்டா எனக்கான பணமும் வந்துடும், உங்க ஃபேமிலிக்கும் கொஞ்சம் பணம் வரும் அப்படின்னு சொல்லி காஃபில விஷத்தை கலந்து கொடுத்து சாகடிச்சிருவான். ஆனா அப்பா இறந்ததுல ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அங்க கடற்கரை ஓரமா அத்தோஸ் கடை வச்சிருக்கிற சரண்யா ஃபேமிலி கூட ஹீரோ ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிடுவாரு. அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். அவனு நம்ம ஹீரோ அப்பப்ப வில்லனுக்காக வேலை பார்க்க போறாங்கன்னு காட்டுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த ஊருக்கு புதுசா வந்த டிஎஸ்பிக்கு வில்லன் மேல செம்ம கோவம். இன்னொரு பக்கம் ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வில்லனோட ஆளுங்க ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு கலாட்டா பண்ணிடுறாங்க. இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அப்படி போன வில்லனோட ஆளுங்களை அடிச்சு பப்ளிக்கா தொங்க விட்டு இன்னும் வில்லனை அசிங்கப்படுத்திடுறாரு. அதனால வில்லனுக்கு செம்ம கோவம் வந்துருது. இப்ப இதுக்கப்புறம் என்னாச்சு, வில்லன் ஹீரோவை பழி வாங்கினாரா இல்ல ஹீரோ வில்லனை கொன்னாரா அப்படிங்கறது எல்லாத்தையுமே கொஞ்சம் பரபரப்பா சொல்ல ட்ரை பண்ணிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படத்தோட ஹீரோ அந்தமானுக்கு போறது, அவர் தேடிட்டு இருக்கிற லோக்கல் வில்லன், அவரை பாதுகாக்கிற அவரோட பாஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை சுத்தி வர எந்த காட்சியுமே நமக்கு ஒட்டவே இல்லை. முக்கியமா அங்க இருக்கிற ஹோட்டல், தனியா இருக்கிற ஹீரோ மேல அந்த ஃபேமிலி அன்பு காட்டுறது, அவங்களுக்கு வர பிரச்சனையில ஹீரோ ஹெல்ப் பண்றது, இது எல்லாத்தையும் எத்தனையோ படத்துல நம்ம பார்த்துட்டுமே அப்படிங்கிற ஃபீல் வரதை தவிர்க்கவே முடியல. ஒய்ஃப் இறந்தப்ப மழை பெஞ்சது, அதனால நம்ம ஹீரோவுக்கு மழை பிடிக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறது, அதை ஹீரோ தான் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதுல எழுதியிருக்கிற வரிகளை வச்சு இது ஹீரோ எழுதுனது கிடையாது அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சீன்ஸ் வரும்போதெல்லாம் இன்னும் இந்த ஐடியாவெல்லாம் நீங்க விடவே மாட்டீங்களா அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனா படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சுமாரா தான் இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்தோட ஸ்டன்ட் சீன்லாம் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. கேமரா மூவ்மெண்ட்லயே சமாளிக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இது ஒரு ஓகேவான படம் தான். அதுலயும் கிளைமேக்ஸுக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் வேற லெவல்ல இருந்துச்சு. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.